வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்து உங்களை வரவேற்கிறேன். இந்த 2023 ஆண்டில் நான் வாசித்த புத்தகங்கள்லேருந்து என்னை கவர்ந்த சிறந்த 10 புத்தகங்களை தான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி எல்லாருக்குமே அட்வான்ஸாக ஹாப்பி நியூ இயர். ஸோ இப்போ 2023 என்னை கவர்ந்த 10 புத்தகங்கள் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி சென்னை புக் ஃபேர் 2024 அதற்கான அப்டேட் வந்திருக்குது. ஸோ அதை பற்றி சொல்லிடுறேன். இப்போ தொடங்குற தேதி பார்த்தீங்கன்னா அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு முன்கூட்டியே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அதை பார்த்துட்டு நம்ம வியூவர்ஸ் கூட எனக்கு மெயிலெலாம் பண்ணியிருந்தீங்க, வந்துருச்சு சீக்கிரம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த தேதியிலேருந்து கொஞ்சம் மாறி இருக்குது. எப்போதுமே புக் ஃபேர் டேட் வந்து கடைசி வரையும் கொஞ்சம் சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா இந்த வருடமே பார்த்தோன்னா திருச்சி சேலம் புக் ஃபேர்லாம் ஒரு நாள் முன்னாடியே நடந்துச்சு. சொன்ன டேட்டோட அட்வான்ஸாக தொடங்கினாங்க. சேலம் 3 நாள் எக்ஸ்டென்ஷனும் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கும். ஸோ இப்போதைய தகவல் படி பார்த்தோன்னா ஜனவரி 3 தொடங்குது சென்னை புத்தக திருவிழா 2024 ஜனவரி 3 தொடங்குது. ஜனவரி 21 வரை நடைபெற இடம் ஒய்எம்சிஏ மைதானம் நந்தனம் தான். ஸோ இங்கே பார்த்தோன்னா அனைத்து நாட்களுமே உண்டு. ஆனால் வார நாட்களில் மதியம் 2 மணிலேருந்து இரவு 9 மணி வரை புத்தக கண்காட்சி நடைபெறும். இதே வந்து வீக்கெண்டில் பார்த்தோன்னா 11 மணிலேருந்து 9 மணி வரை நடைபெறும். 11 மணினா ஒரு 10 to 11 ஓப்பன் பண்ணிடுவாங்க. நைட்டு 9 வரை இருக்கும். அதே மாதிரி போன வருடம் நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டிருந்த டவுட், 2 டவுட். ஒன்று வீல் சேர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கான்னு. சென்னை புத்தக கண்காட்சியை பொறுத்தவரையும் தாராளமாக வீல் சேர் அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். ஃபிசிக்கலி சேலஞ்சு பெர்சனும் நல்லாவே போய் பார்க்கலாம். அதே மாதிரி கொரியர் வசதி ரெடி பண்ணியிருக்காங்க. முதல் நாள் இல்லாட்டி கூட அதுக்கப்புறம் நான் 2வது முறை போகும்போது பார்த்தேன், ஒரு கொரியர் கவுண்டர் இருந்துச்சு. ஸோ நீங்கள் புக்கு வாங்குறவங்க கொரியர் பண்ணிக்கலாம், அதில் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. அது மாதிரி சென்னை புத்தக கண்காட்சிக்கு 10 ரூபா என்ட்ரி டிக்கெட் போடுவாங்க. போன வருஷம் வரையும் போட்டாங்க, இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு தெரியல. ஸோ இதெல்லாம் சென்னை புத்தக கண்காட்சியை குறித்த அப்டேட். ஸோ இந்த வருடமும் போய் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ஃபுல் விலாக் போடுறேன், எவ்வளோ ஸ்டால் வந்திருக்கு, என்னென்ன புது விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத. அதே மாதிரி இந்த சென்னை புத்தக கண்காட்சிக்கு நம்ம புக் ஸ்பான்சர் பண்ணுறதா இருந்தாலும், இந்த புத்தக திருவிழா பயணங்கள் நம்ம சேனலில் நிறைய விலாக் இருக்கும், அதுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதா இருந்தாலும் அனைத்து வகையான ஸ்பான்சருக்கும் என்னுடைய மெயில் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ புத்தகங்களுக்குள்ளே போயிடலாம் வேகமாக. இது பார்த்தோன்னா 10 புத்தகங்கள், இது என்னை கவர்ந்த புத்தகங்கள் தான். உங்களுக்கும் இது பிடிச்சிருக்குன்னு அவசியம் இல்லை, இதில் மாறுபட்ட கருத்துக்கள் இருக்கலாம். அதே மாதிரி இந்த 10 புத்தகங்களுமே பெரும்பாலும் ஒரு காம்ப்ளிகேட்டட் ரீட் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புக் ஃபார் பிகினர் புத்தகங்கள் அப்படின்னு சொல்ல முடியாது. இது அப்படி தேர்ந்தெடுக்கன்னு எடுக்கலை. இயற்கையாகவே எனக்கு கவர்ந்த புத்தகங்கள் பெரும்பாலும் ஒரு பிகினருக்கு படிக்கலாமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோன்னா கொஞ்சம் வந்துட்டு பிகினர் கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அந்த வகையில் 2 புத்தகங்கள் பிகினருக்காகவே ஸ்பெஷலாக, இந்த 10ல் இல்லாமல் பிகினருக்காகவே ஸ்பெஷலாக சொல்லிடுறேன். ஸ்பெஷல் மென்ஷன் புத்தகங்கள் 2மே லைப்ரரி புத்தகம், கையில் இல்லை, காமிக்க முடியல. முதல் புத்தகம் வந்துட்டு இந்த மனம் எந்தன் சொந்தம், ரமணிச்சந்திரன் அவர்கள் எழுதிய ஒரு குடும்ப நாவல். ரொம்ப அருமையாக எளிமையாக இருந்துச்சு, ஒரு பிகினர் கூட வாசிச்சிடலாம். அடுத்த புத்தகம் ராக்கி ரங்கராஜன் அவர்கள் எழுதியது மறுபடியும் தேவகி. ஒரு 550-600 பக்க புத்தகம். சரசரன்னு அவ்வளோ சுவாரஸ்யமாக போகும். ஸோ அந்த இந்த மனம் எந்தன் சொந்தம் ரமணிச்சந்திரன், அதே மாதிரி ராக்கி ரங்கராஜன் அவர்கள் எழுதிய மறுபடியும் தேவகி, 2மே இந்த வருடத்துல எனக்கு கவர்ந்த புத்தகங்கள். அதே சமயம் புக் ஃபார் பிகினரில் சொல்லிக்கலாம். அதுக்கு பிறகு இப்போ டாப் 10க்குள்ளே போயிடலாம். இது வந்து டாப் 10 அப்படின்னு சொன்னாலும் 10 புத்தகமே ஒரே சமநிலை தான். பட் ஒரு சொல்லும்போது ஒரு 10, 9, 8ன்னு சொன்னால் நல்லா இருக்குமேங்கிறக்காக தான். மித்தபடி இது ஃபஸ்ட்டு இது செகண்டு கிடையாது. 10மே ஒன்றுக்கொன்று ஒவ்வொரு விதத்தில் சிறந்த புத்தகங்கள். ஸோ இப்போ 10வது உள்ள புத்தகம் பார்த்தோம்னா மனுக்குல தீபன், பார்த்திபன் அவர்கள் எழுதிய வரலாற்று நாவல். ஸோ இந்த புக்கை பற்றி ஒரு டீட்டெயில் வீடியோவை நம்ம சேனலில் போட்டிருக்கேன். ஏன்னா இவ்வளோ பெரிய புத்தகமாக இருக்கே அப்படிங்கிறதுக்காக தேவையற்ற விஷயங்கள் எதையுமே எழுதலை. கரெக்டாக ஒரு பெரிய கதைக்களம். அதனால் இந்த இவ்வளோ பக்கத்துக்கு 950 பக்கத்துக்கு அதுக்கு தேவை இருக்குது. அவ்வளோ பெரிய கதைக்களம் இருக்கிறதுனால ரொம்ப விறுவிறுப்பாக போகும். வர்ணனைன்னு போட்டு ரொம்ப இழுக்கலை, ரொம்ப எளிமையாகவே விறுவிறுப்பாக போகக்கூடிய ஒரு நாவலாக இருந்துச்சு. இது எழுத்தாளரோட முதல் நாவலும் கூட. அதுக்கடுத்து 2வது புத்தகம், அது இந்த 10வது பிளேஸில் இதில் மட்டும் 2 புத்தகம் இருக்குது. இன்னொரு புத்தகம் பார்த்தோன்னா சந்திர விரை. இந்த புத்தகத்தை பற்றி கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன். எனக்கு அந்த ரைட்டர் அனுப்பியிருந்தாங்க, ரைட்டரோட ஃப்ரெண்ட் அனுப்பியிருந்தாங்க. ரைட்டர் பேர் கூட எனக்கு தெரியாது அப்படின்னு. அப்புறம் எல்லாமே விசாரித்ததுக்கு பிறகு பேர் தெரிஞ்சு. ரைட்டரோட பேர் வந்து அமர் பிரசாத். ஸோ சந்திரபிரை ஒரு நல்ல ஃபேண்டசி நாவல். ஸோ இப்போ அதை வந்து அவர் ஃபஸ்ட்டு ரஃப் டிராஃப்ட் அனுப்பும்போது 40 பக்கத்தில் அனுப்புனார். இப்போ பார்த்தோன்னா அதை அப்டேட் பண்ணி அதை அலைன்மெண்ட் பண்ணி கொஞ்சம் பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணி ஒரு 80 பக்கத்துக்கு வந்திருக்கு. கதையில் எதுவுமே மாற்றம் இல்லை, சின்ன சின்ன அப்டேட் மட்டும் பண்ணியிருக்காங்க. அதோட ஃபுல் கதையுமே உங்கள் எல்லாருக்குமே வாசிக்க கொடுக்கும்படி சொல்லியிருக்காரு. ஸோ சந்திரபிரை அமர் பிரசாத் எழுதிய முதல் நாவல் சிறப்பாக ஒரு ஃபேண்டசி ரீடர்ஸ்க்கு நல்லா வந்திருக்கு. நான் அது கூகுள் டிரைவில் அப்லோடு பண்ணி உங்களுக்கு நான் லிங்க்கு கீழே போட்டுறேன். ஸோ அது இந்த 2 புத்தகங்களும் 10வது இடத்துல இருக்குது. 2மே எழுத்தாளருடைய முதல் புத்தகங்கள், சுவாரஸ்யமான புத்தகங்கள். அடுத்த புத்தகம் பார்த்தோன்னா 9வது இடத்துல
இந்த புத்தகத்தை காமிக்கிறதுக்கு முன்னாடி 9வது இடத்துல உள்ள புத்தகம் பார்த்தோன்னா பகடையாட்டம், யுவன் சந்திரசேகர் அவர்கள் எழுதியது. இது லைப்ரரி புத்தகங்களால காமிக்க முடியலை. ஸோ இது 9வது இடத்துல உள்ள புத்தகம். அதற்கு பிறகு 8வது இடத்துல உள்ள புத்தகம் அவரவர் பாடு, கா.நா. சுப்பிரமணியம் அவர்கள் எழுதியிருக்காங்க. இது ஒரு த்ரில்லர். பகடையாட்டமும் ஒரு த்ரில்லர், அவரவர் பாடும் ஒரு த்ரில்லர். இந்த அவரவர் பாடு புத்தகத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில் வீடியோ தனியாக நம்ம சேனலில் இருக்குது. ஸோ நான் சொல்கிற புத்தகங்கள் எல்லாத்துக்குமே ஒரு டீட்டெயில் தனித்தனி வீடியோ நான் போட்டுட்டு கீழே கமெண்ட்ஸில் லிங்க் போட்டுறேன். இப்போ இந்த பகடையாட்டம், அவரவர் பாடு ரெண்டையுமே பார்த்தோன்னா 9வது 8வது இடத்துல இருக்குது. ரெண்டுமே சாதாரண கதை தான், ஆனால் சொல்லப்பட்ட விதத்தில் அசாதாரணமாக இருக்குது. பகடையாட்டம் பார்த்தோன்னா சில அரசியல் கொலைகள், அவரவர் பாடு பார்த்தோன்னா ஒரு ஏரியாவில் ஒரு பிஸ்னஸ் ஃபைட்டில் நடக்கிற 4-5 கொலைகள். படத்தை எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான். ஏன்னா பகடையாட்டம் நாவலை பொறுத்தவரையும் அதோட முன்னுரையிலேயே யுவன் சந்திரசேகர் சொல்லியிருப்பார், கதைகள் எல்லாமே சொல்லியாச்சுங்க, சொல்கிற விதத்தில் தாங்க ஒரு வித்தியாசம் காட்ட முடியும் அப்படின்னு. அது இப்போ வந்தது, ஒரு 2000க்கு அப்புறம் வந்த நாவல். இதே ஒரு 50 வருஷம் முன்னாடி வந்தது அவரவர் பாடு, கா.நா. சுப்பிரமணியம் எழுது. இதில் அவர் அதான் பண்ணியிருக்காரு. என்ன ஒரு சாதாரண கொலை, ஏரியாவில் நடக்கிற ஒரு பிஸ்னஸ் போர்டு நடக்கிற 4-5 கொலை, ஆனால் அவர் எப்படி சொல்லியிருக்காரு அந்த விதத்தில் இந்த புத்தகம் சிறப்பு விளங்குது. அதாவது யுவன் சந்திரசேகர் இப்போ எழுதுனதை ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடியே கா.நா. எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இது 9வது 8வது இடத்துல உள்ள புத்தகங்கள். அதற்கு பிறகு 2023 எனக்கு வந்த முதல் பரிந்துரை 7.83 ஹெட்ஸ், சுதாகர் அவர்கள் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்தை பொறுத்தவரையும் இது ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அப்படின்னு சொன்னாலும் இதுக்குள்ளே ஒரு சயின்ஸ்ன்றப்ப பல பரிணாமங்கள் இருக்குது. இயற்பியல் இருக்குது, விலங்கியல் இருக்குது, சைக்காலஜி இருக்குது, அப்படின்னு ஒரு பல்வேறு டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஒரு நல்ல, நான் எப்போதுமே சயின்ஸ் ஃபிக்ஷனாக சுஜாதா தவிர வேறு யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரி நினப்பேன். அதை ஓவர் கம் பண்ணி நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நாவலாக இருந்துச்சு. பட் படிக்க கடினமானது, ஏன்னா முதல் சாப்டரே ஒரு 90 பக்கத்தில் போகும். இதற்கான தனி வீடியோ நான் இன்னும் போடல, பட் எடுத்திருக்கேன். நான் எடிட் பண்ணி போட்டு கீழே லிங்க் போட்டுறேன். ஸோ ஒரு விலங்கியல், இயற்பியல், மனித மனம், சைக்காலஜி, மிலிட்ரி, அப்புறம் சில வரலாற்று ரீதியான பழங்குடியினரோட அவங்களுடைய மரபுகள்னு பல பரிணாமங்களை இணைத்து வந்திருக்க ஒரு நாவல் தான் இந்த 7.83 ஹெட்ஸ். ஸோ இது 7வது இடத்துல இருக்குது. அடுத்து 6 பார்த்தோன்னா தெய்வங்கள், பேய்கள், தேவர்கள், ஜெயமோகன் அவர்கள் எழுதியது. இந்த வருடத்தில் ஓப்பனிங்கில் படித்தது. இந்த லிஸ்ட்லேயே பார்த்தோன்னா நான் பெரும்பாலும் எல்லாமே புனைவு தான் வச்சேன். நான் ஃபிக்ஷன் இதில் வைக்கலை. ஏன்னா நான் ஃபிக்ஷனை பொறுத்தவரை எனக்கு இது கவர்ந்துச்சு அது கவர்ந்துச்சுன்னு சொல்கிறதுக்கு எல்லாமே எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் ஃபிக்ஷன் தான் இதில் வச்சுருக்கேன் எல்லாமே. இதில் இந்த தெய்வங்கள், பேய்கள், தேவர்கள் வரையும் இந்த புத்தகம் மட்டும் ஒரு ஃபிக்ஷனுக்கும் நான் ஃபிக்ஷனுக்கும் இடைப்பட்ட இதில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதில் உள்ள கதைகள் எல்லாமே நாட்டார் மரபில் உள்ளது. கடவுள்கள் அவங்களுக்கான எப்படி கதைகள் தோன்றுச்சு அப்படிங்கிறத ஜெயமோகன் கொஞ்சம் சுவாரஸ்யமாக எழுதியிருக்காரு. ஸோ புனைவும் புனைவு அல்லாததும் கலந்து எழுதப்பட்ட ஒரு புத்தகம் நட்டினை பதிப்பகம் வெளியிட்டிருக்காங்க. இப்போ அனைமே இந்த புத்தகத்தோட காப்பிரைட்ஸ் விஷ்ணுபுரம் பப்ளிகேஷன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நற்றினில் இது திருப்பி கிடைக்குதான்னு எனக்கு சரியாக தெரியலை. பட் ஜெயமோகன் எழுதிய தெய்வங்கள், பேய்கள், தேவர்கள். அதற்கடுத்து பார்த்தோன்னா 6வது இடத்துல 5வது இடத்துல உள்ள ஒரு புத்தகம் நக்கீரன் அவர்கள். அதாவது நக்கீரன்னா நமக்கு நக்கீரன் கோபால் அவர் கிடையாது, காடோடி பதிப்பகம் அந்த நக்கீரன், காடோடி நாவல் எழுதிய அவன் தான் நக்கீரன். அவர் எழுதிய புத்தகம் வண்ணத்து பூச்சிகளின் விடுதி. ஒரு குட்டி புத்தகம், அந்த லிஸ்ட்லேயே இருக்கிறதுலே குட்டி புத்தகம் தான் நினைக்கிறேன், ஒரு 60-70 பக்கம். பட் ரொம்ப சுவாரஸ்யமாக என்னை கவர்ந்த புத்தகங்களில் ஒன்றாக இந்த புத்தகம் இருக்குது. கண்டிப்பாக அதுக்கு ஒரு பிளேஸ் உண்டு. கடுகு சிறுத்தாலும் காலம் குறையாது அப்படிங்கிறது இந்த லிஸ்ட்டில் இந்த புத்தகத்திற்கு ரொம்ப சரியாகவே பொருந்தும் அப்படின்னு சொல்லலாம். 5 இடங்கள் பார்த்தாச்சு. இப்போ அடுத்த 4 இடங்கள். இதில் 4வது இடத்துல உள்ள புத்தகம் அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு பெரிய புத்தகம், மறுபடியும் காவல் கோட்டம், சு. வெங்கடேசன் அவர்கள் எழுதியது. 1050 பக்கத்துக்கிட்ட உள்ள ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான நாவல் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாவலை பொறுத்தவரையும் இந்த லிஸ்ட்டில் இடம் பிடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் இதோட முதல் பாகம். ஏன்னா இது முதல் பாகம் 2ஆம் பாகமாக பிரியும். நான் அந்த டீட்டெயில் வீடியோவிலே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு இதில் என்னென்ன விமர்சனங்கள் இருக்குது, எப்படி இந்த புத்தகத்தோட தன்மை இருக்குது, எல்லாத்தையுமே அதில் சொல்லியிருந்தேன். அந்த வகையில் பார்த்தோன்னா இந்த புத்தகம் இந்த லிஸ்ட்டில் வர்றதுக்கு இதோட முதல் பாகம் தான் பெரிய காரணம். ஏன்னா வெறும் செகண்ட் ஹாஃப் படிச்சிருந்தால் இந்த லிஸ்ட்டில் வந்திருக்குமான்னு தெரியாது. செகண்ட் ஹாஃப்லையும் 2ஆம் பாகத்துலையும் அங்கே சில வாவ் மொமெண்ட்ஸ்லாம் இருக்குது. சூப்பரா அப்படிங்கிற மாதிரி. உதாரணமாக இப்போ சொன்னாலும் எனக்கு அந்த டக்குன்னு அந்த 18+ பழமொழிலாம் ஞாபகம் வரும். அந்த தனி வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி. ஆனால் அந்த முதல் பாகம் தான் வரலாறு, 2ஆம் பாகம் நிறையா புனைவு, முதல் பாகம் வரலாறும் புனைவுமா இருக்கும். அந்த முதல் பாகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் நிறைய பேருக்கு அந்த ஹிஸ்ட்ரி பிடிக்காதவங்களுக்கு செகண்ட் பார்ட் பிடிக்கும். பட் எப்படியோ 2 பாகம் வரலாறு விரும்புகிறவங்களுக்கும் ஒரு நான் ஃபிக்ஷன் வேணும், ஃபிக்ஷன் வேணுங்கிற 2 பேருக்குமே இதில் கதை இருக்குது. செகண்ட் ஹாஃபில் நிறையா வாவ் மொமெண்ட்ஸும் இருக்குது. ஸோ இது இப்போ 4வது இடத்துல.
மூன்றாவது இடத்துல உள்ள புத்தகம் பார்த்தோன்னா கையில் இல்லை, லைப்ரரி புத்தகம். அதுவுமே ஒரு மனிதனின் கதை, சிவசங்கரி அவர்கள் எழுதியது. அற்புதமான குடும்ப நாவல். ஒரு இந்த சமூகத்திற்கு தேவையான நாவல்னு சொல்லலாம். அவசியமே எல்லாருமே வாசித்து பார்க்க வேண்டியது. அந்த ஒரு புத்தகத்தை பற்றி நான் ஒரு புக் ரிவ்யூவாக இல்லாமல் ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக தனியாக போட்டிருந்தேன் சேனலில். ஒரு 15-16 நிமிஷம் வீடியோ, பெரிய வீடியோ தான். பட் அது ஒரு புக் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறத விட ஒரு சமூகத்திற்கு தேவையான கருத்து அப்படின்னு சொல்லுவேன். ஒரு சோசியல் அவேர்னஸ் தான் அந்த புத்தகம். ஸோ அது நீங்கள் வாய்ப்பு கிடைச்சா அந்த வீடியோ கூட கீழே லிங்க்கில் போடுறேன். மூன்றாவது இடத்துல ஒரு மனிதனின் கதை, சிவசங்கரி எழுது. அற்புதமான புத்தகம், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதற்கடுத்து இரண்டாவது இடத்தில் கடலுக்கு அப்பால் பா. சிங்காரம் அவர்கள் எழுதியது. ஸோ இந்த புக்கில் கடலுக்கு அப்பால், புயல்லே ஒரு தோணி ரெண்டுமே இருக்குது. பட் நான் புயல்லே ஒரு தோணி இன்னும் படிக்கலை. கடலுக்கு அப்பால் தான் வாசிச்சிருக்கேன். அது இரண்டாவது இடத்துல இருக்குது. ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு புலம்பெயர் மனித வாழ்க்கை, அதே நேரம் ஒரு காதல் கதை, ஒரு தத்துவார்த்தமான விளக்கங்கள், இரண்டாம் உலகப் போர் காலகட்டத்தில் நடந்த சண்டை அப்படின்னு பல டைமென்ஷன்ஸ் இருக்குது இந்த கதைகளுமே. பட் வாசிக்க காம்ப்ளிகேட்டட். ஸோ மோஸ்ட்லி இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது அதான் சொன்னேன். இந்த 10 புத்தகங்கள் வாசிக்க கடினமானது, இந்த 10 புத்தகங்கள் எளிமையானது அப்படின்னு சொல்லணும்னா நமக்கு இந்த மனுக்குல தீபன் சொல்லலாம். அதே மாதிரி சந்திரபிரிய ஓரளவு சொல்லலாம். இவ்வளோ தான் எளிமையானது. பாக்கி எல்லாமே வாசிக்க கொஞ்சம் சவாலான புத்தகங்கள் தான். அதனால தான் புக் ஃபார் பிகினர் கேட்டகரியில் நான் 2 சொல்லிட்டேன். இந்த மனம் எந்த சொந்தம் ரமணிச்சந்திரன், அதே மாதிரி மறுபடியும் தேவகி ராக்கி ரங்கராஜன். ஸ்பெஷல் மென்ஷன் அந்த 2 புத்தகமும். ஸோ இப்போ 9 புக்கு பார்த்தாச்சு. முதலிடம் சொன்னாலும் எல்லாமே சமமான இடங்கள் தான். அதற்கு முன்னாடி அவசியம் சென்னை புத்தக திருவிழா போய் பாருங்கள். அது குறித்த ஸ்பான்சர்ஸாக இருந்தாலும் நம்ம சேனலுக்கு பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. நம்ம சேனல் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ முதலிடம் வால்காவிலிருந்து கங்கை வரை, ராகுல சாங்கிருத்தியாயின்னு எழுதியிருக்காங்க. இதுவும் ஒரு புனைவும் புனைவல்லாததுமான கலந்த கலவைன்னு சொல்லலாம். ஒரு மனித குலத்தோட வரலாறு ஒரு 4000 வருடம், கிமு 4000 தொடங்கி சமகாலம் ஒரு சுதந்திர இந்தியா காலகட்டம் வரையும் கொண்டு வந்திருப்பார். வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு நிகழ்வுகள், அதில் நமக்கு தொடர்புடைய இந்தியாவுடைய தொடர்புடையது. மனிதகுல வரலாறுனாலும் எங்கேயோ அமெரிக்காவோ ஜப்பானோ அப்படி கிடையாது, இந்தியாவோட தொடர்புடைய மாதிரி கதை வந்திருக்கும். பட் டெஃபினெட்லி டிஃபிகல்ட் ரீட் தான். ஏன்னா நமக்கு அந்த எந்த லொக்கேஷனுங்கிறது வராது, வடமொழி பேர்கள் இருக்கும், ஆனால் பல அதிர்ச்சிகரமான உண்மைகள் இருக்கும். ஸோ அந்த தனி வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்னென்ன விஷயங்கள் அதிர்ச்சிகரமாக இருக்குது, யார் யார் மனதை காயப்படுத்தும் அப்படின்னு. ஸோ ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான புக் இது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இது முதலிடத்துல வால்காவிலிருந்து கங்கை வரை. ஸோ இதுதான் இந்த 10 புத்தகங்கள் அப்படின்னு சொன்னாலும் 10வது இடத்துல மட்டும் 2 புத்தகங்கள் வச்சுருந்தேன். இது போக 2 ஸ்பெஷல் மென்ஷன் புத்தகங்கள் வச்சுருந்தேன். இது புனைவல்லாத புத்தகங்கள், புனைவு புத்தகங்கள், நான் ஃபிக்ஷன். ஏன்னா இப்போ ஃபிக்ஷன் புத்தகம், தப்பாக சொல்கிறேன், ஃபிக்ஷனில் உள்ள புத்தகங்கள்னா நான் ஃபிக்ஷனாக எனக்கு பிடிச்சது அப்படின்னு எதுவும் கேட்டகரைஸ் பண்ணல. ஏன்னா நான் ஃபிக்ஷனாக எல்லாமே பிடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு வனவாசம், நம்ம கண்ணதாசனோடைய ஆட்டோபயோகிராஃபி, அது கூட எனக்கு கவர்ந்த புத்தகம் தான். ஏன்னா அதில் அவ்வளோ அரசியல் தகவல்கள் ஸ்பெஷலாக இருந்துச்சு. ஆனால் அது ஒரு நான் ஃபிக்ஷன் அப்படிங்கிறனால அந்த லிஸ்ட்டில் கொண்டு வரும். நம்ம ஃபிக்ஷன் மட்டும் தான் அந்த லிஸ்ட்டில் கொண்டு வந்திருக்கோம். ஸோ மறுபடியும் அப்படியே வரிசையாக எல்லாத்தையும் சொல்லிடுறேன். இந்த முறை இந்த ஆர்டரில் போவோம், ஆப்போசிட்டில். 10வது இடத்தில் வால்காவிலிருந்து கங்கை வரை ராகுல சாங்கிருத்தியாயன் எழுதியிருக்காங்க. இந்த புத்தகத்துக்கு நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்குது. யூமா வாசுகியோடது இருக்குது, டாக்டர் என் ஸ்ரீதரனோட இருக்குது, அதாவது நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ், பாரதி புத்தகாலயம், கவிதா பப்ளிகேஷன்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு விலை ரீதியாக அல்லது புக்கு ஃபார்மெட் எப்படி நல்லா இருக்குது, எது பிடிக்குதோ பார்த்துங்க. எல்லாமே கண்டென்ட் சேம் தான் இருக்கும். அதற்கடுத்து 10வது இடம் முடிச்சாச்சு. 9வது இடம் கடலுக்கு அப்பால் பா. சிங்காரம் அவர்கள் எழுதியது. மிகச்சிறப்பான ஒரு நாவல். 3வது இடத்துல அது திருப்பி இப்படி போகும்போது 8வது இடம் ஒரு மனிதனின் கதை, சிவசங்கரி எழுதின ஒரு சமூகத்திற்கு தேவையான அற்புதமான நாவல். அடுத்தது 7வது இடத்தில் காவல் கோட்டம், சு. வெங்கடேசன் அவர்கள் எழுதியது, பெரிய புத்தகம். அடுத்து 6 வண்ணத்து பூச்சிகளின் விடுதி, காடோடி நக்கீரன் அவர்கள் எழுதியது. அடுத்த 5வது புத்தகம் தெய்வங்கள் பேய்கள் தேவர்கள், ஜெயமோகன் அவர்கள் எழுதியது. அடுத்து 4வது 7.83 ஹெட்ஸ், ஒரு அறிவியல் புனைவு, கா. சுதாகர் அவர்கள் எழுதியது. அதற்கு பிறகு பார்த்தோன்னா 3, 2 இந்த இதை சேர்த்து ஜோடியாக சொல்லணும். ஏன்னா 1 பகடையாட்டம், யுவன் சந்திரசேகர் எழுதினது, இன்னொன்று அவரவர் பாடு, கா. நா. சுப்பிரமணியம் அவர்கள் எழுதியது. ஸோ இரண்டுமே ஒரு சாதாரண ஸ்டோரி லைனை எப்படி சொல்லப்பட்ட விதத்தில் வேறு மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது. ஸோ முதலிடத்தில் இப்படி ரிவர்ஸில் வரும்போது 2 புத்தகங்கள். ஒன்று சந்திரபிரை, அமர் பிரசாத் எழுதினது, ஒரு அற்புதமான ஃபேண்டசி நாவல். நான் அது முழுசாக கூகுள் டிரைவில் லிங்க் போட்டுறேன். அதை பற்றி விமர்சனம் பண்ணிட்டு அதையுமே போட்டுறேன், கமெண்ட்ஸில் போடுறேன். அதற்கு பிறகு மறுபடியும் முதலிடத்தில் இன்னொரு புத்தகம் மனுக்குல தீபன், பார்த்திபன் அவர்கள் எழுதியது, சரித்திர நாவல்.
ஸோ இந்த 2023 என்னை கவர்ந்த ஒரு 10 புத்தகங்கள் இது. ஸோ இது மாதிரி உங்களை கவர்ந்த புத்தகங்கள் இருக்கலாம், நீங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணுற புத்தகங்கள் இருக்கலாம். அது எல்லாத்தையுமே அவசியம் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் இந்த புத்தகங்களை வாசிச்சிருந்தா எப்படி இருந்துச்சுங்கிறத பகிருங்க. உங்கள் நண்பர்களுக்கும் நம்ம சேனலை பற்றி எல்லாருக்குமே புத்தக வாசிப்பில் ஈடுபாடு நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்குங்க. ஸோ மறுபடியும் அடுத்து 2024 இன்னும் நிறைய புக் ஃபேர் விழா கூடையும் புக்ஸ் ரீடிங் என்னென்ன புத்தகங்கள் வாசித்தேன் அப்படிங்கிற புதிய தகவலுடையும் சந்திக்கிறேன். மறுபடியும் ஒரு முறை அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். மறுபடியும் சந்திக்கிறேன். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.